வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமிய போர்கள். நாம் இன்றைக்கி இஸ்லாமிய போர்களில் பார்க்க போகிறது 624வது வருடம் நடந்த ஒரு 3 சம்பவங்கள். மே, ஜூன், ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களில் நடந்த சிறு சிறு குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறது மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு விஷயம் தெளிவாக புரியும். அதாவது இவர் தேவையில்லாமல் இவராக போய் வம்பு இழுத்து சண்டை போட்டார் இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரியும். யார்? நம்ம முகமது நபி தான். இந்த மே மாதம் நடந்த சண்டைக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்வேஷன் ஆஃப் சாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவிக்னா என்னது? மாவு, பார்லி, கோதுமை இதிலெல்லாம் செய்யப்பட்ட ஒரு விதமான மாவு, ரொட்டி செய்யறதுக்கு உண்டான மாவுக்காக படையெடுத்து போனாரா அப்படின்னா, மாவுக்காகலாம் அவர் படையெடுத்து போகல. இது என்ன நடக்குதுன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பதர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டில் ஆஃப் பதர் முடிஞ்சப்போ அதில் செமையாக கோல் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபு சுஃபியான் தான் அந்த கேரவனோட ஹெட்டு. ஆனால் அவர் ரொம்ப உசுப்பேற்றி விட்டது யார்? இந்த அபுஜால். அவர் தான் கடைசியில் செத்தும் போனார்னு வச்சுக்கிங்க. இதில் அபு சுஃபியானுக்கு ஒரு பெரிய அவமானம் மாதிரி ஆகிப்போச்சு. அவர் ஊரில் ஒரு பெரிய மனுஷங்க, இவர் ஊரை விட்டு ஓடி வந்தவர். அவர்கிட்ட போய் அடி வாங்கி வாங்கி கேரவனில் வந்த பொருளெல்லாம் விட்டுவிட்டு வெறுங்கையாக ஓடி உயிர் பிழைச்சா போதுன்னு தப்பிச்சு வந்திருக்காரு நம்ம ஊர் நாட்டாமை அப்படின்னா எப்படி இருக்கும்? அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆகிப்போச்சு. அதில் வேறு சொல்லிட்டாராம், நான் முகமதுவை தோக்கடிக்காமல் இல்லை கொல்லாமல் குளிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரான். சூளுரைத்தல், வீரவாசனம் பேசி அந்த ஆள் தலையை வெட்டாமல் நான் விடமாட்டேன்டா, அதனால் ஜெயிக்காமல் நான் குளிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக குளிக்காமல் இருந்தாராம் அந்த சபதம் போட்டதுக்காக. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பனு நாதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு, அவர்கள் யூதர்கள், அவங்கள்ட்ட போய் நீங்களும் வாங்க எங்கள் கூட அப்படின்னு கேட்கலான்னு போயிருக்காரு. அந்த மதினா பக்கத்தில் உள்ள ஒரு குவார்ட்டர்ஸ், இது ஒரு பகுதி, அங்கே போயிருக்காரு. அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரோ, அதெல்லாம் முதல்ல உள்ளே விட மாட்டேன், உள்ளே வராது போ அப்படின்ட்டார். அப்புறமா அங்கேயே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆள், சலீல் அப்படின்னு பேர், அவரை பிடிச்சி அவர்கிட்ட கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணி, சரி அவர் நான் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றார். சரின்னு இவங்களும் இதாக இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி போல் விட்றக்கூடாது, நைஸாக போய் அடி வெளுத்தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வராங்க. ஆனால் முடியல. அதுக்குள்ளே அவங்க உஷாராயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். போகிற வழியில் என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க மாதிரி, விவசாயிகள் மாதிரின்னு வச்சிங்களேன், ஒரு 2-3 இஸ்லாமிய விவசாயிகளை கொண்டுட்டு அந்த வயலெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. இதை பார்த்து முகமது நபியோட படைகள்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க இவங்களை அடித்து விரட்ட விட்டா போதுன்னு ஓட்டுறாங்க. ஓட்டுறதுனா ஓட்டம், அங்கே பிடிச்ச ஓட்டம் இங்கே தான் நின்று அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார். அதுமாதிரி அபு சுஃபியான் விடாமல் ஓடுன்னு ஓடி ஒரு வழியாக அந்த ஓடுற வேகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்த மாவு மூட்டை இருக்கும்ல, அதாவது 1 வாரம் 10 நாள் 15 நாள் ஆகும்னு வச்சிங்களேன். மெக்காலேருந்து மதீனா பக்கத்துக்கு வர சண்டை போட்டு திருப்பி போகணும்னா சாப்பாடெலாம் வேணும்ல. அதுக்கு சாப்பாட்டுக்கு அந்த கோதுமை, அந்த மாவு ரொட்டி செய்கிறதுக்கு உண்டான மாவெல்லாம் மூட்டையாக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வெயிட் வேறு ஜாஸ்தியாக இருக்கும், ஓட முடியலன்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சில பல கேமல் ஒட்டகங்களெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி இருக்காங்க. அதில் போனவங்க இவங்க துரத்திட்டே வந்தவங்க அதான் சரி ஓட்டாண்டா விடு அப்படின்னு சொல்லி அந்த மாவு மூட்டையில், அந்த மாவு மூட்டையை தான் சாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாவிக்கை பூரா தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது மே மாதத்தில் நடந்த ஒரு ரைடு. அப்போ இந்த ரைடு முகமது நபி வேணும்னு பண்ணாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுதானே உண்மை. அடுத்தால பார்த்திங்கன்னா அல் குதர் அப்படிம்பாங்க. இந்த ரைடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 624 மே, ஜூன் 2 மாதத்துலேயும், அதாவது மே மாதம் கடைசியில் ஜூன் மாதம் ஆரம்பம் வரேன்னு வச்சிங்களேன். அப்போ தான் இந்த அல் குதர்னு நடக்குது. இந்த அல் குதர்ன்றது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பஹ்ரைன், இப்போ பஹ்ரைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஊர் தான் அப்போ அல் குதர் அப்படின்னு பேர். அந்த ஊர் மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆளை விடக்கூடாது, இவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு படையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி? அதாவது என்னென்னா, இவங்களுக்கு பூரா பிரச்சனை என்னென்னா, நம்ம பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்றோம், இருந்தாலும் திடீர்னு புதுசாக இப்படிலாம் சாமி கும்பிடக்கூடாது, அப்படிலாம் சாமி கும்பிடக்கூடாது, இந்த சாமியை கும்பிடாத, அந்த சாமியை கும்பிடாத, அல்லாஹ்வை மட்டும் கும்பிட்டா போதும், அதுக்கும் செலவு வேண்டாம், 5 வேளை கும்பிடு, அதை நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கும்பிடு, அது இதுன்னு எல்லாமே புதுசாக இருந்தாலும் எதுக்கு பிரச்சனையை கிளப்புறாரு, இருந்தாலும் விடக்கூடாதுடா, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அல் குதர் சேர்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அணியாக திரண்டு இவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது செய்தி இவர் முகமது நபிக்கு வந்துருச்சு. ஐயா
நம்ம எதிர்த்து ஒரு ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னோடனே இவர் சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டீமை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, சண்டையில் வந்து சாவாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். சண்டையில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். சண்டையில் ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு. சண்டையில் ஜெயிக்கிறது வந்து 2வது பார்ட்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சாவாமல் இருக்கிறது. ஒரு போர் படை வந்து எப்போ ஸ்ட்ராங்கான படையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய போர்களை சந்திக்கும்போது தான் அது வந்து ஸ்ட்ராங்கான படையாக மாறும். எப்படி மொதல் படையை போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 300 பேர் செத்துருவான். மீதி இருக்க ஒரு 700 பேர் இருப்பான். அந்த 700 பேர் அடுத்த சண்டைக்கு போகும்போது அதில் ஒரு 100 பேர் செத்துருவான். மிச்சம் ஒரு 600 பேர் இருப்பான். 3வது சண்டைக்கு போகும்போது இந்த 600 பேரில் 2 பேர் 3 பேருக்கு காயப்படுமே தவிர யாரும் சாக மாட்டான். ஏன்னா அவன் இந்த 3 சண்டையில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகி என்ன ஆகிடுவான், காயம் படாமல் தப்பிக்கிறது எப்படின்றது தான் அவனோட முதல் குறிக்கோளாக இருக்கும். சண்டையில் கிளியாத சட்டை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டமால்லாம் உள்ளே பாய முடியாது. அது எந்த சண்டையாக இருந்தாலும் சரி, சண்டையில் முதல்ல சண்டைக்கு போனவன் சாவாமல் இருக்கணும். கொஞ்சம் அசந்தா எதிராளி போட்டு தள்ளுவான்ல, நீ வெட்டி அவன் சாகிறதுக்கு முன்னாடி நீ அசந்தா அவன் ஒன்று போட்டுருவான்ல. ஸோ நீ வந்து எப்படி கவனக்குறைவே இல்லாமல் உயிரை காப்பாற்றிக்கிறியா அது அளவுக்கு நீங்கள் எதிரியை கொல்ல முடியும். ஸோ இப்போ இவரோட படைகள் வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பதர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் பெருசாலாம் தோல்விகளெல்லாம் சந்திக்கலை. ஸோ ஆனால் முன்னேற்பாடான சண்டை இது வந்து தற்காப்புக்கான சண்டை. ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணுறான், ஒரு படையை ரெடி பண்ணுறான், நீ பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு உட்காந்தே இருந்தோன்னு வச்சுக்க, அவன் ஒரு 6 மாதத்தில் ஒரு 1000 பேரை ரெடி பண்ணிட்டு வந்தானா என்ன பண்ணுறது. அதனால் அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயே இவர் போய் அடித்து துவம்சம் பண்ணி அவங்களெல்லாம் துரத்து விட்டு நிறைய பேர் சரண்டர் ஆகி இதே மாதிரி தான். அப்போ இவரோட படைகள் வந்து இன்னும் பணபலமும் பெறுது. பணபலம்னா பொருள் பலம், தேவைக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா ஒட்டகங்கள், குதிரைகள், ஆயுதங்கள் போன்ற பல விஷயங்கள் கிடைக்குதுன்னு வைங்களேன். அது போக பணம், கைது நடவடிக்கை இதன் மூலமாக இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் மூலமாக முகமது நபியோட பேக்ரவுண்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. 10வதுக்கு இவர் எப்போ போனாலும் வெற்றியோடு தான் திரும்பி வருவார்ன்ற மாதிரி ஒரு பேர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பேட்டில் ஆஃப் பதர் பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அப்போ அவருக்கு பின்னாடியே நம்ம ஜெயிக்கிறவன் பின்னாடி நின்றால் நமக்கு சேஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எல்லோரும் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது 3வது பார்த்திங்கன்னா, மதீனா நகரத்துலேயே ஒரு பிரச்சனை வருது. அங்கே ஒரு யூத தாய்க்கும் அரபு தந்தைக்கும் பிறந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் அல் அஷ்ரஃப்னு பேர். கைப் இபின் அல் அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிளாட், நான் வந்து ஒரு அசாசினேஷன் ரெடி பண்ணுறேன், எப்படியாவது முகமது நபியை எப்படியாவது நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு அந்த ஆளும் பிளான் பண்ணுறான். இப்போ இவன் இப்படி ஒன்று பண்ணுறான்றது பின்னாடி தெரிய வருது. அதில் வந்து முகமது நபி நேரடியாகவே ஆர்டர் போட்டார் அப்படின்னு குரான்லேயே வருது, குரான் ஹதீத்லலாம் வருதுன்னு வைங்களேன். என்னென்ன அவன் அல்லா அஷ்ரஃபை போட்டுருங்க, அவனை உயிரோட விட்றாதீங்க அப்படின்னு அவரே நேரடியாக சொன்னதாகவும், அதை பின்னாடி அந்த ஆளை துரத்தி அது மாதிரி ஒரு மாதிரி பிடிச்சி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவர் வந்து மக்காலேருந்து இங்கே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் மதீனா நகரத்தில் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் கூட வேறு சில ஃப்ரெஞ்சு குரூப்ஸு, குட்டி குட்டியாக சில குரூப்ஸ் வந்து மதீனா நகரத்தில் இருந்துக்கிட்டே அவருக்கு எதிராக அவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது அவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தா பரவாயில்ல, எதிர்த்து பேசினா பரவாயில்ல, அவரை கொல்றதுலேயே குறியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 3 இடத்துலையும் சொல்கிறத பாருங்கள். முதல்ல அபு சுஃபியான் வந்தது எதுக்கு, அதாவது அபு சுஃபியான் வந்து முதல்ல என்ன பண்ணார், அபு சுஃபியானும் அபு ஜால் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துனாங்க. ஏன்டா கொடுமைப்படுத்துறீங்கன்னு திருப்பி அடித்தா, ஐயோ நான் தோத்துட்டேன், அந்த ஆளை கொல்லாமல் விட மாட்டேன்னு அந்த ஆள் சபதம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அவரும் ஒன்றும் பண்ணாமல் தானே இருந்தார். அவர் பாட்டு ஊர்லேயே தான் இருந்தார். 1-2 இஸ்லாமியர்கள் வந்து தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னப்போ கூட அமைதியாக எல்லோரும் வெளியேறி போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க, கொஞ்சம் காலம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரையே துரத்துறாங்கன்னப்போ அப்புறம் என்ன இயேசுநாதர் மாதிரி 2 கையும் விரிச்சிக்கிட்டு வா வந்து என்னை போட்டு தள்ளு அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ முகமது நபி தொடுத்த போர்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க தற்காப்புக்காக உள்ள போர்கள் தான். இந்த நம்ம இப்போ இந்த அல் குதர் அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, அவரை கொல்றதுக்கு காமன் ஃபண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபண்டு ரைஸ் பண்ணி ஆளுங்களை சேர்த்து கொண்டு போய் அவரை போட்டுடணும் அப்படின்றாங்க.
இந்த அல் அஷ்ரஃப் என்ன பண்ணுறான், அவனும் தனிப்பட்ட முறையில் இவ்வளோக்கும் அவன் வந்து குறைஷிகளோட மதத்தை சேர்ந்தவனும் கிடையாது, அவன் யூத மதத்தை சேர்ந்தவன். யூத மதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் அவர் ஏற்றுக்கிட்டு தான் சொன்னார். ஆபிரகாம், மோசஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்ப்பா, ஜீசஸையும் ஏற்றுக்கிறேன்னாரு. ஒருவேளை ஜீசஸை ஏற்றுக்கிறேன்னு சொன்னது அவனுக்கு பிடிக்கலையோன்னு தெரில, அவனும் இவரை போடணும்னு பிளான் பண்ணியிருக்கான். அப்போ இந்த நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ பீரியடில் நடக்குது பாருங்கள். மே மாதம் ஒரு சண்டை, ஜூன் மாதம் ஒரு சண்டை, ஆகஸ்ட் மாதம் ஒரு சண்டை, மாதம் இதே பொழப்பாகவே சுற்றிட்டு இருந்திருக்கிறாரு பாவம். எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் இவரை போட்டுதல் இருக்கே பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த போர்களை வந்து நம்ம சொல்கிறதே எப்படி சொல்கிறோன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டுனா சொல்லிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இருக்கிற ஃபேக்டை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்க எல்லா இடத்துலையுமே. நம்ம அது உங்களுக்கு வசதியாக இருந்தால் அது வந்து சூப்பர்னு சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது ஜால்ரான்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் இஸ்லாமியர்கள் வந்து என்னை பாராட்டினாலும் நான் அதை சந்தோஷமாகவும் எடுத்துக்க போகிறதில்ல. அதில் சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை சொல்கிறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முகமது நபி ஏதோ வாழ் முனையில் உலகம் பூரா இஸ்லாமிய மதத்தை பரப்புனார். அவர் உலகம் பூராலாம் பரப்பலை, அதை நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இஸ்லாம்ன்ற மதத்தை அவர் உருவாக்குனது யாருக்காகனா மக்கா நகர வாசிகளுக்காக மட்டும்தான். மக்கா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தன் இனக்குழு மக்கள் உள்ள தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சாவறான்றப்ப தான் அவங்கள மொத்தமாக ஒருங்கிணைப்பதற்காகத்தான் அவர் அந்த இஸ்லாம்ன்ற மதத்தை உருவாக்குனாரே தவிர அது உலகம் பூரா போய் பரவுன்றதெல்லாம் அவரோட சிந்தனையும் கிடையாது, அவரோட நோக்கமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன், மெக்கா வந்ததுக்கப்புறம் அவர் வேறு எதுவுமே பண்ணல. அந்த ஊருக்கு போவோமா, இந்த ஊருக்கு போய் அந்த ஊரை போய் மாற்றுவோம், இந்த ஊரை போய் மாற்றுவோம்லாம் அவர் போகல. மக்காவை மாற்றினதோடு அவர் செட்டில் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் வயதாகி இறந்தும் போயிட்டார். ஸோ இப்போ இந்த 3 சண்டைகளை பாருங்கள், மே மாதம் ஒன்று, ஜூன் மாதம் ஒன்று, ஆகஸ்ட் மாதம், ஒரே வருஷத்தில் எவ்வளோ கேப்பில் பாருங்கள், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 4 மாதம். 4 மாதத்தில் 3 சண்டை. 3 சண்டையும் எது, இவரை போட்டே தள்ளுறது, இவரை கொன்னே தீர்றதுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குது. அந்த குரூப்பை எதிர்த்து ஒரு சண்டை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இதுவரை பார்த்த எல்லா சண்டைகளுமே அவர் தன் உயிரை காப்பதற்கும் தன்னுடைய ஃபாலோயர்ஸ், தன்னை பின்பற்றி வருபவர்களின் பாதுகாப்புக்காகவும் நடத்திய சண்டைகளாகத்தான் இதை பார்க்குறோமே தவிர, இதே இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், இயேசுவும் ஒரு படைகளை தயாரித்து போய் அடித்து அந்த யூதர்களை எதிர்த்து பேசுகிற யூதர்கள்லாம் அடித்து விரட்டியிருந்தாருன்னு வச்சிங்களேன். அவர் அதெல்லாம் பண்ணலை, ஏன்னா அவருக்கு சண்டையெல்லாம் தெரியாது. அவர் வெறும் தச்சர் அவர், அதனால் அவருக்கு சண்டையெல்லாம் தெரியாது. இவர் வியாபாரி. அந்த காலத்தில் வியாபாரி தானே சார்னா, வியாபாரினா முதல்ல சண்டை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, போகிற எவனா அடித்து பிடிங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கிங்க மொத்தமாக. அப்போ சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கணும். வியாபாரிகள் பொதுவாகவே போர் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இவர் போர் பயிற்சியும் பெற்றவர்ன்றதுனால அவர் ஈஸியாக இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணிட்டார். இதுவரை வந்த பிரச்சனைகள். இதே 624 இன்னொரு 4 சண்டை இருக்குது. என்ன சார் அப்படின்னு ஆமாம் பாருங்கள், 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே 3 சண்டை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எத்தனை மாதம் இருக்குது, 8, 9, 10, 11, 12, 5 மாதம் தான் இருக்குது. ஆகஸ்ட் இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டாலும் 4-5 மாதத்துக்குள்ளே இன்னொரு 4 சண்டை. அந்த சண்டைகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றைய புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த உங்கள் ஆதரவு இல்லைன்னா இந்த சேனல் நடத்த முடியாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வெளிநாடு வாழ் நண்பர்கள், இல்லை ஹார்ட் காப்பியை விட எனக்கு கம்ப்யூட்டரில் படிக்க தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், அவங்களுக்கும் சொல்கிறோம். கிண்டிலில் நம்மளுடைய 10 பகுதிகளும் பதிவேற்றப்பட்டு உள்ளது. அமேசான் கிண்டில் மூலமாகவும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை ஹார்ட் காப்பி தான் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு தான் முக்கியமாக அது பயன்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அனுப்புனாலே ஒரு 3000 ரூபா கிட்ட போஸ்டல் செலவு வந்துடுது. புக்கு விலை 2000 ரூபா, போஸ்டல் செலவு 3000 ரூபான்னு வந்துடுது. அதனால் நீங்கள் உங்கள் ஆதரவை கிண்டில் மூலமாக புத்தகங்கள் வாங்கியும் உங்கள் ஆதரவை தரலாம். இந்தியாவில் இருக்க நண்பர்கள் கிண்டில் மூலமாகவும் வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் வாங்கிக்கலாம். வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கே கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.